ஹேவிங் டஃப் கான்வர்சேஷன் வித் ஆர் கிட்ஸ். நம்ம ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா நம்ம பசங்க பேக்ல எக்ஸாம் பேப்பர் மாதிரி ஒரு பேப்பர் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மார்க் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த பேப்பரை கொண்டு போய் நம்ம பசங்க கிட்ட எப்படி டஃப் கான்வர்சேஷன் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தாங்க. யூஸ்வலா எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? வெறும் இந்த பேப்பரை குழந்தைங்கிட்ட எடுத்துட்டு போய் என்ன இவ்வளவு கேவலமா மார்க் வாங்கியிருக்க, இதை மறைக்க வேற ஆரம்பிச்சிட்டியா, திருட்டு வேலை பண்றியா அப்படின்னு தானே கேட்போம். இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு ரெண்டு சைடு இருக்கு இல்லைங்களா? ஒன்னு பேரண்ட் சைடு, இன்னொன்னு பசங்க சைடு. பேரண்ட் சைடுல do we know what we feel when we look at the paper? Yes, we feel like a failure. ஒன்று எவ்வளோ சொல்லி கொடுத்தோம், மார்க் நல்லா வாங்கல. ரெண்டாவது, குழந்தைங்க மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபெயிலிங் ஃபீலை குழந்தைங்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? We as parents, we are the trusted adults for our kids, இல்லைங்களா? அதை ஒத்துக்கணும். அந்த trusted adults கிட்ட இருந்து என்ன வார்த்தை வருதோ அதெல்லாம் உண்மை நினைச்சு குழந்தைங்க உள்வாங்கிக்கிறாங்க. எப்போ நம்ம நீ திருட்டு வேலை பண்றியா அப்படின்னு கேட்கும்போது, ஓ அப்ப நான் திருடம் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது, என்ன இவ்வளவு கேவலமா மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்ப நான் ஒர்த்லெஸ் போல இருக்கு, நான் யூஸ்லெஸ் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்படிதாங்க நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு டாக்ஸிக் பேரண்ட்ஸா மாறும்.